என்ன சேவ் பண்ணால் நம்ம போன வாட்டி விட்டு போன வீடியோவை கண்டினியூ பண்ண போகிறோம். வாங்க கண்டினியூ பண்ணலாம். எத்தனை கிலோமீட்டர் போனோம்? 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு மக்களுக்கு போகணும். வண்டி எடுக்கலாம். சரி வாங்க போகலாம். கட் ஆகிக்கலாம், இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். சரி, கொஞ்சம் வேகமாக தான் போனால் நல்லாயிருக்கும். என்ன இன்ஜின் வாங்க காசு இல்லை. வண்டி ஆடுது, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பெட்ரோல் இருக்குதா? பெட்ரோல் அளவு அதிகமாகவே இருக்குது. சரி, விண்டோஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சத்தமாக இருக்குது. அப்புறம் நான் பேசுகிற காதில் உள்ளது. இப்போ நான் பேசுறது விழுவும். வண்டி எவ்வளோ சவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா? எப்பா 90 போயிட்டுருக்கோம். பாஸ் ஆகிட்டு போய் குளியண்டா. போயிட்டே இருக்கலாம். வாங்க. சரி, நேராக போகிறோம். 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். 100 கிலோமீட்டர் ஸ்டாப் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். பவர் மோட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் நல்லது. மாறான்டா, போச்சுடா. சரி, இப்படின்னு தெரியல. நம்ம வாழ்கிறோம். பொட்டேர்னு மாறிட்டான். இன்னும் நம்ம குச்சி இந்த கிரைண்ட்லேருந்து குச்சிருக்க வேண்டியது. கடவுள் காப்பாற்றி விட்டுட்டாரு. சரி, எப்போ போச்சுடா. என்னாச்சு வண்டிக்கு? என்னாச்சு? பிரேக்க போடு நேக்கும். ஆசட்ஸ் அண்ணியப்பா இது மீறி செய்யாதீங்க சொல்லிட்டேன். நான் செய்ய மாட்டேன். என்னாச்சுன்னு பார்க்கலாம். இதில் இறங்கிக்கலாம். இப்போ பஸ்ஸுக்காரங்கன்னா எப்படி போகிறாங்க? வண்டி ரொம்ப அழுக்காக இருக்குது. மோட்ரு வருஷம் நெடியில் ஏற விட மாட்டாங்க போல. வரான், வேகமாக வரான். வண்டி அப்பா அடிக்கிறான் போல. பாருங்க எவ்வளோ வேகமாக போகுதுன்னு. சரி, உள்ளார ஏறுவோம். ஸ்டார்ட் சரி, ஆசட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு பவர் மோடு போட்டு வண்டி எடு. அப்படிதான், அவ்வளோதான். ஜம்மு போகணும். பஸ்ஸுக்காரங்க பாருங்க எப்படி நிறுத்துறான்னு. காசு வரும் தெரியுது இண்டிகேட்டர் போட்டு. அதுதான் நல்லது. பண்ணியாச்சு. நேராக போயிட்டே இருக்கணும். நூற்றி 23 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 123 கிலோமீட்டர் தான். பாதி தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு இடத்துல நிறுத்தி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.
பசங்க பாருங்க நம்மளே ஓவர்டேக் பண்ணுறோம். இப்போ எவ்வளோ ரிஸ்க்கு பார்த்தீங்களா, எவ்வளோ ரிஸ்க்காக ஓட்டுறாங்க பார்த்தீங்களா. பஸ்ஸுக்காரங்களாம் இந்த மாதிரி தான் வேகமாக போகணும்னு நினைப்பாங்க. பிரேக்கு ஃபங்க்ஷன் ஆகாமல் பிரேக்கு போட நிறுத்த முடியாமல் போயிடும் பஸ்ஸு எங்கேயோ. பாருங்க எப்படி திருப்பலாம் பாருங்க, போயிடுச்சு விட்டோம். இப்போ பாருங்க திருப்ப கூட தெரியல. நிறுத்தி விடு. வேறு இங்கே பார்த்தீங்களா இன்ஜின் வந்துச்சு. பார்க்கிங் பிரேக்கை போட்டான், நின்றுச்சு. சரி 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். 100ல் மெயின்டைன் பண்ண வேண்டியது. பிரேக்கை போட்டுருங்க. கவுந்து வச்சு மக்களே. டோ ட்ரக்கை தான் கூப்பிடணும். எப்படின்னு தெரியல மக்களே. ஸ்லிப் ஆகிட்டு ரிவர்ஸ் எடுக்க முடியுமான்னு தெரில. ரிவர்ஸ் எடுத்துடுறா டே. பவர் மோடில் போடுங்கடா. டிஃப்ளோக்கு பவர் மோடு எல்லாத்தையும் போட்டு தாக்கு. டிரைவ் அழுத்தம். இங்கே பாருங்க சல்லுன்னு போயிட்டோம். எப்படின்னே தெரியல மக்களே. மாட்டிட்டுமா மக்களே. ட்ரெய்லர் டீட்டாச். ஒன்று போடா. அப்படியே இழுத்துருவாடா. அப்படியே அவ்வளோதான். இல்லைன்னு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை. யார் மக்களே ஆனால் யார் கில்லாடி ட்ரெயிலர் மாட்டி வச்சு போயிடுறா ரசா போயிடுறா. ரைட்டை திருப்பு. போடா போய்க்கு. அதை மாட்டிட்டு சவாரி பண்ணுறதுல போதும் பார்த்தீங்களா நம்மளுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வருது. இதுக்கு தான் 3 ட்ரக் வேணும்னு சொல்கிறேன். போறேன் இரியும். இப்படி வந்துடணும். என்ன ட்ரிஃப்டாக பாருங்க ப்ளஸ் ரிவர்ஸ் கூட நிம்மதியாக பண்ண முடியல இந்த ட்ரக் வச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படி கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படியே ரிவர்ஸ். மாத்திரை எடுத்து பிள்ளைக்கா
சீரியஸாக இழுக்கிறோம், கிளம்புறோம் இங்கேருந்து. அம்மியப்பா எப்படி மக்களே? பண்ணீங்களா அது அங்க இருந்து தொண்டை திடீர் கத்தும். நம்மளும் எல்லாம் ட்ரை பண்ண வர மாட்டேங்குது. டோர்காரனை கூப்பிட்டு தம்பி நீ குளிச்சுட்டு கிளம்புறியா? டேய் அது அப்புறம் கத்துறதுக்கா வீடியோப்பா. அப்பா இறக்கி விட்டு அப்பா அழைச்சுமாங்க எங்க இருக்கு தியேட்டர்ல. அப்பா அதை சொல்லிருக்காரு. அம்மா சொல்லும்போது அவங்க சரி, இன்னைக்கு நம்ம வீடியோவை முடிச்சு விட்டு போகிறோம். பாய் பாய்.